வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பன்னீரும் குடமிளகாயும் சேர்த்து ஒரு ரைஸ் தான் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு வறுத்துக்க வேண்டியது என்னென்னு பார்த்துடலாம். நம்ம கிட்டத்தட்ட பருப்பு பொடிக்கு வறுக்கிறோம் இல்லையா, அதுதான் நம்ம வறுக்க போறோம். அதை போட்டு தான் பண்ண போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும், டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறதுக்கும் சௌரியமா இருக்கும். ஒரே ஒரு டிராப் எண்ணெய் விட்டுக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு ஒரு 4 வரமிளகா, மிளகு 1/2 டீஸ்பூன், துவரம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருக்கு, ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி ஜார்லையும் மாற்றி வச்சிருவோம். கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோம், அதை நல்லா காஞ்சிடுத்து. கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கலாம். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன். பெரிய சைஸில் ஒரு குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துப்போம். குடமிளகா கொஞ்சம் வதங்கட்டும். குடமிளகாக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் குடமிளகா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அது நல்லா ஆறிடுத்து. அதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இது பவுடர் பண்ணி கொண்டு வந்துடலாம். வறுத்ததை நல்லா பொடி பண்ணியாச்சு. இந்த பக்கம் குடமிளகாயும் வதங்கிருக்கு. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான பொடியையும் கொஞ்சமாக போட்டுருவோம். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். எப்பயும் போல் பாஸ்மதி அரிசி வடித்து ரெடியாக இருக்குது, அதையும் சேர்த்துருவோம். ஆல்ரெடி சாதம் வடிக்கும் போது உப்பு போட்டிருக்கேன். ஸோ உப்பு தேவைப்பட்டால் நம்ம போட்டுக்கலாம். பொடி இன்னும் கொஞ்சம் தேவைப்படும். ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய குடமிளகா பன்னீர் பொடி போட்ட ரைஸ் ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும், வீட்டில் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கு எப்பயும் போல் அப்பளம் வடம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.